Audio Jungle. Audio Jungle. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுசாக இன்னொரு டேக் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த டேக் பார்த்தீங்கன்னா வந்து மெனுலாம் இருக்குல்ல, இப்போது இந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி மெனூஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இப்படி வந்து இந்த மெனூஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ வந்து மெனுலாம் பண்ண போகிறதில்ல, ஓகேவா. பட் அந்த மெனு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு பேசிக்கான ஒரு டேக் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து மெனு பண்ண போகிறதில்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் பார்ட்டில் வரும். இப்போ நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது லிஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் வந்து மெனுலாம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னா என்ன? லிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நார்மலாக வந்து நோட் பேட்லலாம் நம்ம டைப் பண்ணுவோம்ல. நோட் பேட் போனேன் அப்படின்னா 1 லிஸ்ட்டு, நம்ம லிஸ்ட்டு, இந்த மாதிரி 2 லிஸ்ட்டு, 3 லிஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் டைப் பண்ணுவோமா. இல்லை வந்து இன்னொரு வெரைட்டியாக இருக்கும். டாட் சிம்பிள் போட்டு, டாட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அதில் வந்து 1 2 அப்படின்னு சொல்லி வரும், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மலாக பண்ணுவோம் கரெக்டாக நோட் பேடில். ஸோ இப்போ இது எப்படி நீங்கள் வந்து கோடிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னா, லிஸ்ட்டுக்கு வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று நம்ம வந்து நம்பர் மாதிரி பார்த்தது, அது ஒரு லிஸ்ட்டு, அது ஒரு டைப்பு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த டாட் மாதிரி பார்க்குறீங்களா, அது ஒரு டைப்பு, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாட் டைப் பார்ப்போம். ஸோ இந்த டாட் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா UL அப்படின்னு போடணும். ஸோ இந்த UL அப்படின்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஓகேவா. ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இதோட மீனிங் நீங்கள் அப்புறமா இன்னும் ஒரு 10-5 நிமிஷம் கழிச்சு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பட் இதுதான் இந்த சின்டாக்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு உள்ள நீங்கள் என்ன போட்டாலும் வந்து அது வந்து லிஸ்ட் மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அது நிறைய எரர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நான் இப்படி போட்டேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு லிஸ்ட்டு மாதிரிலாம் வராது. ஸோ இப்போ நான் கீழே ஏதாச்சும் ஒன்று போடுறேன் அப்படின்னா எனக்கு அது இப்படி தான் வரும். இதை நான் எப்படி ஒர்க் பண்ணால் வைக்கலாம் அப்படின்னா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம வந்து லிஸ்ட்டு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம். எப்படி நம்ம வந்து நோட் பேடில் வந்து ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 அந்த மாதிரி பண்ணோமோ, இதையும் நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம். ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு LI, ஓகேவா. ஸோ இது வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம், ஓகேவா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம் 1 இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஐட்டம் 2 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா, இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா. ஸோ ஐட்டம் 1, ஐட்டம் 2 அப்படின்னு சேவ் ஆகிக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ங்கிற இந்த டேக் வந்து இப்போ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டாட் வச்ச சிம்பிளில் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ULங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது எனக்கு டாட் வச்ச லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து HTMLக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அது உள்ள வந்து லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற இந்த டேக் வச்சு நம்ம லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம், ஓகேவா. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி இப்படி கீழே பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் வந்து Ctrl+D, ஓகேவா. Ctrl+D கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகும். நீங்கள் எத்தனை வாட்டினா காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் Ctrl+Z அப்படிங்க அப்படின்னா அப்படியே பேக்வேர்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் கீ தான். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, ஓகேவா. ஸோ இப்போ ஏன் இது அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 1 2 3 டேக் இருக்குல்ல. ஸோ இந்த 1 2 3 அப்படிலாம் நம்பர் வரும்ல, அந்த லிஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா OL. ஸோ இந்த OL ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட். இப்போ நான் இதை என்டர் அடிக்கிறேன். ஸோ இது உள்ளேயும் அதே மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் பண்ணோம். ஸோ எப்படி நம்ம வந்து LI பண்ணோமோ அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஐட்டம் 1, ஸோ மறுபடியும் வந்து காப்பி பண்ணிட்டு ஐட்டம் 2, மறுபடியும் காப்பி பண்ணிட்டு ஐட்டம் 3, மறுபடியும் காப்பி பண்ணிட்டு ஐட்டம் 4, இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இப்போ ஐட்டம் 4 அப்படின்னு பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்பர்ஸ் வருது, கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான நேம். ஆர்டர்டு லிஸ்ட், அதாவது OL அப்படின்னா ஆர்டர் பண்ணி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லை, கரெக்டாக. இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இது பிகாஸ் ஆர்டர்டு லிஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஓகேவா. இதே அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து ஆர்டர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி கொடுத்துருக்கீங்களோ அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்லாம் சைடில் இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டாட்டாக இருக்குல்ல, நீங்கள் இது வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த டாட்டை வந்து ஸ்கொயராக மாற்றலாம், ஸ்டாராக மாற்றலாம், அதெல்லாம் மாற்றிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஆர்டர் ஆகிருக்காது, ஜஸ்ட் வந்து அன்ஆர்டர்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து UL, அதாவது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து OL அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அண்ட் இது பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம OL அப்படின்னு பண்ணுறோம்ல,
பட் ஓஎல் பண்ணோம் அப்படின்னா இது 2 மட்டும்தான் வருது, இது உள்ளே இருக்கிறது வர மாட்டேங்குது. கரெக்டாக நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, ஓஎல் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எல்ஐ அப்படின்னு போட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓஎல் அப்படிங்கிற இந்த ஆர்டர் லிஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகும், அதே டைமில் இந்த லிஸ்ட் ஐட்டமும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஷார்ட் ஃபார்ம்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த கோட் எடிட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இது இன்னும் கூட ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. எப்படின்னா ஓஎல் இப்படி அடித்து எல்ஐ அப்படி பண்ணால் ஒரே ஒரு ஆர்டர் லிஸ்ட் வருதா. இப்போ நான் இன்ட்டு 3 இல்லை 5 அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், 5 ஆர்டர் லிஸ்ட் உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இந்த கோட் எடிட்டரில் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நமக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த டேக்லாம் வந்து இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ சொல்லி கொடுத்தேன்ல, உங்களுக்கு இதெல்லாம் வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும், நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நல்லா வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கே புரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம்தான். ஓகேவா.